நேற்று மாநாடு போட்ட அன்பு சகோதரர் அவர்களுடைய அரசியல் ஆசான் யார் என்றே தெரியவில்லை. பேரறிஞர் அண்ணாவை அவர் வைத்திருக்கிறார், புரட்சித் தலைவரை வைத்திருக்கிறார். கட்சி தொடங்குவவர்களெல்லாம் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தவிர்த்து விட்டு தொடங்க முடியாதா என்ற நிலையிலே தான் இன்றைக்கு இருக்கிற எல்லா கட்சிகளும் இருக்கிறது. ஏன்னால் அந்த அளவுக்கு அடித்தளத்தை ஆழமாக இன்றைக்கு அமைத்திருக்கிறார்கள். அவர் கேட்ட கேள்வி, நீங்க முக்கியமான கேள்வி, அதிமுக யார் கையிலே இருக்கிறது என்று கேட்கிறார். அவருக்கு சந்தேகமே வேண்டாம். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையின் வழிகாட்டிலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது, கடந்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக இன்றைக்கு நம்முடைய தேசிய கட்சியினுடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களே முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடியாரை முன்னிறுத்தி நாங்கள் களம் காண்போம் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் அவருக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். திமுகவை வீழ்த்துவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தான் அணிவகுக்க வேண்டும் என்று தேசிய கட்சிகளுக்கு புரிந்தது, இங்கே இருக்கிற கட்சிகளுக்கு புரிந்தது. நேற்று கட்சி தொடங்கிய மாநாடு நடத்திய அன்பு சகோதரர் அவர்களுக்கு தெரியவில்லையே என்பது ஒரு கவலையாக இருக்கிறது.